முக்கிய நிகழ்வுகளை சென்னை ரவுண்ட் அப் நிகழ்ச்சியில் தொகுத்து வழங்குவதற்காக நான் தாமரை செல்வி வடிவேல். நான் ஹரிஷ் மனோகரன். ஹரிஷ், 2026 புத்தாண்டு மிக சிறப்பாக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம சென்னையில் எந்த மாதிரி கொண்டாட்டங்கள்லாம் இருக்குது ஹரிஷ்? குறிப்பாக சிறப்பான்னு சொல்கிறதோட ஒரு கலர்ஃபுல்லான புத்தாண்டு தான் சொல்ல முடியும். ஏன்னா ஏன் பார்த்தோம்னா அந்த பீச் சைடு போனீங்கன்னா நேற்று நைட்டு போனீங்க, அங்கே இருக்கக்கூடிய அந்த வால் கிளாக்கு, அங்கே இருக்கக்கூடிய அந்த வெளிச்சங்கள் பார்த்திங்கன்னா ஒரு டெக்கர் மாதிரி சொல்கிற ஒரு லைட்டிங்லாம் வச்சு நல்லா அழகாக பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி நிறைய இடத்துல வந்து எல்லா பீச்லேயும் செலிப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்னதான் எவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தாலும் அந்த பொதுமக்கள் வந்து அந்த நியூ இயரை கொண்டாடுறதுக்கு ஆர்வமாக வந்துக்கிட்டு இருக்கனால தான் நேற்று நைட்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த 11 மணிலேருந்து அந்த 3 மணி வரைக்குமே சிட்டிக்குள்ளே அதிக வாகன நெரிசல் ஏற்பட்டுச்சு. அதுக்கு காரணமே இந்த புத்தாண்டு தான். சரி, நிறைய இடத்துல கொண்டாடிக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த பெசனர் இருக்க அந்த கத்தீட்ரல் சர்ச் இருக்குல்ல, அங்கே நம்ம போயிருந்தோம். அந்த சர்ச்சு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அழகழகாக அந்த டெக்கரேஷன் லைட்டிங் நிறையா பண்ணி, குறிப்பாக பார்த்தோம் யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள்லேருந்து எல்லாமே வந்து அந்த நைட்டில் வந்து அந்த புத்தாண்டில் வந்து கலந்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய அவங்க என்ஜாய் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய அந்த அலங்கார காட்சிகள் மற்றும் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கூறிய கருத்துக்களை பார்த்துட்டு வந்துடலாமே. Celebrating our blessed New Year service. This is a midnight service that is conducted every New Year, and it's for the glory of God that we do this service. This service commences at 11:30 p.m. and ends by 1:30 p.m. You can already see there's a lot of crowd and a lot of worshippers are come. நிறைய worshippers வந்திருக்காங்க இந்த ஃபெலோஷிப்காக. இந்த சர்ச் வந்து சென்ட் ஜார்ஜஸ் கேத்தீட்ரல் ஓவர் 200 வருஷம் பழமையான ஒரு சர்ச்சு. இங்கே வந்து மோர் தென் 1000 பீப்புள் வந்திருக்காங்க வர்ஷிப் பண்ணுறதுக்கு. ஹாவ் அ பிளஸ்ட் நியூ இயர். தேங்க்யூ. அனைத்து மக்களுக்கும் புதிய ஆண்டின் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி கொள்ளுகின்றேன். புதிய ஆண்டு எல்லா மக்களுக்கும் புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டாக, புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டாக, புதிய நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆண்டாக இருக்க வேண்டும் என்று நான் இறைவனை வேண்டுகின்றேன். அனைவரும் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு, அனைத்து நிலைகளிலும் மகிழ்ச்சியோடு, தன்னம்பிக்கையோடு அந்த புத்தாண்டு இருக்கும் என நான் நம்புகிறேன். அவ்வாறாக இந்த புதிய ஆண்டிலே நாம் ஒரு குடும்பத்தின் பிள்ளைகளாக ஒன்றிணைந்து இறைவனை போற்றுவோம், வாழ்த்துவோம். இந்த புதிய ஆண்டு அனைத்து மக்களுக்கும் மகிழ்ச்சியை தரக்கூடிய ஆண்டாக, நம்பிக்கை தரக்கூடிய ஆண்டாக இருக்க வேண்டும் என நான் வாழ்த்துகின்றேன். கடவுளுக்கே மாட்சி உண்டாவதாக. சரி தாமரை, எல்லா சைடும் பார்த்தா பொதுமக்கள் வந்து இந்த புத்தாண்டை வந்து செம்மையாக கொண்டாடிட்டு வந்தாங்க. இன்னொரு சைடு ஒரு கேள்விப்பட்டேன், தூய்மை பணியாளர்களும் கேக்கு வெட்டி கொண்டாடினாங்களா? அந்த தகவல் உனக்கு எதுவும் தெரியுமா? ஹரிஷ், இது உனக்கு தெரியாதா? கடந்த 4-5 மாதங்களாக தூய்மை பணியாளர்கள் வந்து அவங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடிட்டு வராங்க. டே 1ல் இருந்து இப்போ வரைக்கும் தூய்மை பணியாளர்களுக்கு நியூஸ் 7 தமிழ் அவர்களுக்கு ஒரு பக்க துணையாகவே நம்ம இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த 2026 புத்தாண்டு செலிப்ரேஷனை நியூஸ் 7 தமிழ் எப்படி கொண்டாடிச்சு தெரியுமா? செம்மொழி பூங்கா அருகே தூய்மை பணியாளர்களோட இந்த புத்தாண்டை அமோகமாக ஆரம்பிச்சிருக்கோம் நியூஸ் 7 தமிழ். அந்த காட்சிகளை நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய நம்ம மக்கள் வந்து தூய்மை பணியாளர்கள். ஏன்னா இப்போ என்னதான் நம்ம கொண்டாடி இருந்தாலும் கூட அதுக்கு பிறகு அங்கங்கே வந்து குப்பைகளை போட்டு போனாலும் இவங்க தான் தூய்மை எப்பவுமே சுத்தம் பண்ணுவாங்க. தீபாவளி ஆகட்டும், பொங்கல் ஆகட்டும், இந்த விஷயம் எதுவுமே அவங்க வந்து
எப்போவுமே மறுநாள் கொஞ்சம் லேட்டாக தான் அவங்க கொண்டாடுவாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம சொன்னோம் நியூஸ் செவனுக்காக ஏற்பாடு பண்ணி அவங்க கேக் வெட்டியிருக்காங்க. இப்போ கேக் வெட்டி எல்லாமே இருக்காங்க, அவங்களோட தான் நம்ம இருக்கோம். அம்மா ஏன்னா எல்லாத்துக்கும் நியூஸ் செவன் சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்கள், ஹாப்பி நியூ இயர். சொல்லுங்கம்மா, இப்போ இப்போ நீங்கள் என்ன மாதிரி இந்த நாள் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கணும் வரக்கூடிய ரொம்ப விசேஷமாக நல்லா இருக்கணும் சார். நம்ம மீன் மார்க்லேருந்து ராம்கிலேருந்து இது நம்ம சுமித்ரா நல்லா ஓடுது, ஒன்றில் இருக்குது, ஃபஸ்ட்டு ஒன்றில் இருக்குது. நம்ம கம்பெனி நல்லா வேலை செய்கிறோம், நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, ஜென்ஸும் நல்லா பண்ணுறாங்க, லேடிஸும் நல்லா பண்ணுறாங்க, சூப்பரேசரும் நல்லா வேலை வாங்குறாரு. மக்கள் எந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு? நிறைய இடத்துல குப்பையெல்லாம் நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கும்ல, உங்களுக்கு எந்த மாதிரி மக்கள் எந்த மாதிரி இந்த வருஷத்துல எப்படி பண்ணணும், எப்படி எந்த மாதிரி பண்ணணும்? சுத்தம் வச்சிருக்கிறத பற்றி என்ன சொல்றீங்க? இன்னும் நல்லா சொல்லுங்க. குப்பை குப்பை தொட்டியில் போட்டால் எங்களுக்கு நல்ல சந்தோஷம். நாங்கள் வேலை கம்மியாக இருக்கோம், வேலை இதுவாக இருக்கோம். நல்லா பண்ணலாம், வேலை பண்ணலாம். ஏரியாவில் க்ளீனாக இருக்கும் சார். நாங்கள் கஷ்டப்படுறோம் சார். இன்னைக்கெல்லாம் 2026 அமோகமாக இருக்கணும் சார். எங்கள் ராம்கி ஸ்மித் கம்பெனி நல்லா இருக்கணும், எங்களை நல்லா ஒர்க்கு நல்லா. இப்போ உருப்பேசரை பொறுத்த வரைக்கும் அவங்க மேனேஜர் இருக்காங்க. இப்போ உங்கள் பணியாளர் இப்போ எத்தனை பேர் இன்னைக்கு பணியில் ஈடுபட்டிருக்காங்க? இப்போ இந்த மழை பேர ஒரு பக்கம் பேஞ்சிட்டு இருக்குது, கூடுதலாக இப்போ எந்த மாதிரி என்னென்ன ரிஸ்க் இருக்குது? 220 பேர் வேலை செய்கிறாங்க சார். 220 பேர் வேலை செய்துட்டு இருக்காங்க மொத்தமாக. ஜோன் 9ல் நைட் ஷிஃப்ட் ஆப்ரேஷன்ஸ் மட்டும். ஏன்னா நைட் ஷிஃப்ட்டில் வெறும் பிஆர்ஆர் மட்டும் கவர் பண்ணுவோம். ஆனால் பிஆர்ஆர் கவர் பண்ணுறதுனால 220 பேர் வேலை செய்கிறாங்க. அண்ட் எஸ்பெஷலி இந்த வருஷம் காமராஜர் ரோடு ஓப்பன் பண்ணி விட்ருக்காங்க. ஏன்னா கோவிடுக்கு அப்புறமேலுக்கு இதுதான் மொதல் வாட்டி ஓப்பன் பண்ணி அங்கே கொண்டாடுறாங்க. ஆனால் அதை ஒரு ஸ்பெஷல் கேர் எடுத்து ஆப்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். அம்மா சொல்லுங்கம்மா, நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ உங்களுக்கு இன்றைக்கி வருஷ பிறப்பு, என்ன என்ன சொல்ல விரும்புறீங்க? ஹாப்பியாக இருக்குது சார். ஹாப்பியாக இருக்குது. ஆமாம் சார். இந்த 5 வருஷம் ஹாப்பி சார். ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷம் சார். இந்த வருஷம் ரொம்ப சந்தோஷம். கேக் வெட்டி கொண்டாடு எல்லாருக்குமே சந்தோஷம். இவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். என்னன்னா ஒரு புறம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் ஒரு புறம் இருந்தாலும் கூட இவங்க ஏற்கனவே தொடர்ந்து இந்த பக்கம் ஜோன் 9 நம்ம இருக்கக்கூடிய இந்த மண்டலம் இருக்கிற ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து இரவு பகலாக கோவிட் டைம்லேருந்து தொடர்ந்து பணியாடிட்டு இருக்காங்க. இந்த மக்களோட கொண்டாடுறது புத்தாண்டு நமக்கே ஒரு புதுமையாக இருக்குது. ஹரிஷ், நம்ம சென்னையில் பல தரப்பில் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் அமோகமாக இருந்தாலுமே இந்த காவல்துறையினர் அப்படின்னு பார்த்தா அவங்களுமே நேற்று புத்தாண்டு செலிப்ரேஷன்லாம் சூப்பராக பண்ண மாதிரி இருந்துச்சு, அப்படியா? ஆமாம்மா, என்ன இருந்தாலும் இந்த பொதுமக்கள் எல்லோரும் இந்த புத்தாண்டை நல்லா ஜாலியாக கொண்டாடினாலுமே இந்த காவல்துறை தரப்பில் இதை கொண்டாடினது ஒரு ஆச்சரியமாக தான் பார்க்கப்படுவோம். ஏன்னா பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த இளைஞர்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டை முன்னிட்டு இந்த நைட்டு நேரத்தில் இந்த வண்டியில் வேகமாக போகிறது, யாருக்கெல்லாம் அவங்க அப்பா அம்மாவுக்கு பயப்படுறாங்களோ இல்லையா, கண்டிப்பாக காவல்துறைக்கு பயப்படுறாங்க. ஏன்னா அந்த தெரு முக்கில் இருக்காங்களோ வளைச்சிட்டு போயிடுவாங்க. ஆனால் நேற்று என்ன நடந்துச்சுன்னா செம்மஞ்சேரி பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த இளைஞர்களோடையே இந்த காவல்துறை தரப்பில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறை எல்லாருமே சேர்ந்து கேக்கு வெட்டி இந்த நியூ இயரை கொண்டாடிருக்காங்க. அந்த காட்சிகளை பார்த்துட்டு வந்துடலாமே. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த சோழிங்கர் சிக்னல்ல காவல்துறை சார்பாக கேக்கு வெட்டி ரொம்ப சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. இந்த காவல்துறைக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக்கிறோம். ஹாய், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நியூ இயர் ரொம்ப நல்லா போகுது. இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. வருஷம் இங்க எங்களுக்கு போலீஸ் சார்பா கேக் வெட்டுறது, டிஜே போடுறது எங்களை நல்லா பாதுகாக்கவும் உற்சாகத்தோட சந்தோஷமாகவும் வச்சுப்பாங்க. நியூ இயர் எனக்கு ரொம்ப நல்லா உற்சாகமா தொடங்கியிருக்கு. ஹாப்பி நியூ இயர். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சென்னை ரவுண்ட் அப் நிகழ்ச்சி தொடரும். வருடத்தோட முதல் நாளிலேயே இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் தொடருது அப்படின்ற ஒரு செய்தி நம்மளுக்கு வந்திருக்கு, அப்படியா?
நிச்சயமாக. ஏன்னா இப்போ வந்து உலகம் ஃபுல்லாக வந்து நம்ம தமிழர்கள் வந்து புத்தாண்டு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, ஒரு சந்தோஷமாக தான் பார்க்குறோம். ஆனால் அதே சமயம் பார்த்தோன்னா வருஷத்தோட முதல் நாள் பார்த்திங்கன்னா இந்த இடைநிலை ஆசிரியர்களுக்கு இன்ன வரைக்கும் அந்த போராட்டத்தை கைவிடலை. ஏன்னா இது வந்து 7வது நாளாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எக்மோர் இருக்குல்ல, எக்மோரில் நடத்தியிருக்காங்க. ஒரு கேங் பார்த்தீங்கன்னா ஒரு 500க்கும் மேற்பட்ட வந்து நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த டிபி அலுவலகத்துலையும் பண்ணியிருக்காங்க, எக்மோர்லையும் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல் அவங்களோட ஒரே அந்த கோரிக்கை பார்த்திங்கன்னா அந்த சம வேலைக்கு சம ஊதியம் சொல்லி தான் கடந்த 7 நாட்களாக போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அரசு தரப்பிலிருந்து அவங்களுக்கு ஒரு செவிகள் சாய்க்கவே இல்லைன்னு தான் அந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய அந்த இடைநிலை ஆசிரியர்கள் நம்மட சொல்லியிருக்காங்க. மேலும் அங்கே நடக்கக்கூடிய அந்த காட்சிகளும் அவங்க கூறிய கருத்துக்களை பார்த்துட்டு வந்துடலாமே. மாநில தலைமையை அழைத்து பேசு, மாநில தலைமையை அழைத்து பேசு, அழைத்து பேசு, அழைத்து பேசு, அழைத்து பேசு, அழைத்து பேசு, போராடுபவர்களை அழைத்து பேசு, போராடுபவர்களை அழைத்து பேசு, அழைத்து பேசு, அழைத்து பேசு, அழைத்து பேசு, அழைத்து பேசு, முறையாக அழைத்து பேசு, முறையாக அழைத்து பேசு, அழைத்து பேசு, அழைத்து பேசு, அழைத்து பேசு, அழைத்து பேசு, முறையாக அழைத்து பேசு, முறையாக அழைத்து பேசு. ஒன்றே எங்கள் கோரிக்கை, ஒன்றே எங்கள் கோரிக்கை, சம ஊதிய கோரிக்கை, சம ஊதிய கோரிக்கை. இடைநிலை பதிவு பார்த்துட்டு தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். குறிப்பாக இன்று புத்தாண்டு பிறந்தும் கூட அவர்களுக்கு எந்த விதமான ஒரு சரியான தகவல் வரவில்லை என்பதுதான் ஒரு வேதனையோடு தெரிவிக்கிறார்கள். எல்லாரும் புத்தாண்டு வீட்டில் கொண்டாடக்கூடிய சூழலில் இவர்கள் இங்கே சாலையிலிருந்து போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய சூழல் இருக்குது. இது குறித்து அவன்கிட்ட கேட்போமா, இப்போ இந்த புத்தாண்டு பிறந்து இருக்குது, நீங்கள் யாருமே போகல, இது என்ன தான் சொல்கிறாங்க? இதுவரைக்கும் முதல்வர் எங்களை அழைத்து பேசல. 2009க்கு பிறகு நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராடிட்டு இருக்கோம். 7 நாட்களாக இங்கே தான் இருந்து போராடுறோம். முதல்வர் எங்களுக்கு அழைத்து பேசல. இல்லை முதல்வர் வந்து நான் கொடுத்த வாக்குறுதி பொய்ன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போவே கிளஞ்சு போயிடுறோம். எங்களுக்கு நியூ இயர் வந்து முதல்வர் ஐயா அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினால் மட்டும்தான் உண்மையான நியூ இயர். அது வரைக்கும் எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட சொல்லணும்னா இது இருண்ட காலம் மாதிரி. எங்களோட ஊதியத்தை நாங்கள் கேட்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 6 நாளை தாண்டி 7வது நாள் இந்த சென்னை மாநகரத்தில் வந்து குடும்பத்தை விட்டு எல்லாத்தையும் விட்டு இங்கே வந்து கஷ்டப்பட்டு கிடக்கிறோம். ஒரே ஒரு தடவை முதல்வர் வந்து பார்த்து இவங்களோட கோரிக்கை, அதாவது எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது அவரே எங்கள்கிட்ட வந்து 2 முறை வந்திருக்கிறாங்க. 2 முறை வந்து உங்களோட கோரிக்கை வந்து நியாயமானது, கழக ஆட்சி அமைந்த உடனே உங்களோட கோரிக்கை என்ன செய்யப்படும், முதல் கட்டமாக நிறைவேற்றி முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட இப்போ 4.5 வருஷம் முடிஞ்சு கடைசி ஸ்டேஜில் இருக்கிறாங்க. இப்போ கூட என்ன பண்ண முடியல, அவங்களால அதை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல. திரும்ப 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 குழு அமைச்சிருக்கோம்னு சொல்கிறாங்க. 3 மாதம் குழுவின் முடிவு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். 3 வருஷமே முடிஞ்சு போச்சு. இன்றைக்கி வரைக்கும் அந்த குழுவோட முடிவையும் எங்களுக்கு சொல்லலை, எங்களுக்கு உண்டான ஊதியத்தையும் அவங்க கொடுக்கல. இப்போவும் நாங்கள் ஒன்றும் இது பண்ணி போகல. எங்களோட உடம்பு எல்லாமே சோர்வடைஞ்சு போச்சு. எங்கள் மக்கள் எல்லாமே அழுகையினாலையும் கண்ணீரினாலையும் வாடி வதங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் படக்கூடிய கஷ்டங்கள் எண்ணற்றவையாக இருக்குது. அதனால் முதல்வர் ஐயா ஒரே ஒரு வார்த்தை, ஒன்று தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுங்க, இல்லை நாங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதி பொய்ன்னு சொல்லுங்கள், முடிச்சுட்டா நாங்கள் அப்படியே கிளம்புறதுக்கு தயாராக இருக்கோம். 16 ஆண்டுகளாக ஒரே கோரிக்கைக்காக நாங்கள் வந்து படையெடுத்துக்கிட்டு இருக்கோம். எத்தனை முறை தான் நாங்கள் வந்தாலும் எங்களுடைய உடலும் மனதும் தான் சோர்வடையதை தவிர எங்களுடைய அந்த ஒற்றை கோரிக்கை நிறைவேற்றுறதுக்கு நான் தமிழக அரசு வந்து முனைப்பு காட்டுறதே இல்லை. நாங்கள் எத்தனை முறை தான் போராடுறது, எங்கள் குடும்பத்தை விட்டுட்டு குடும்பத்தோடு தான் இங்கே வந்திருக்கோம். நாங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு தான் வந்திருக்கோம். எங்களுடைய ஒற்றை கோரிக்கையாக தான் வந்திருக்கோம். இதை முதல்வர் ஐயா எங்களுக்கு எங்களுடைய கையை பிடித்து, நாங்கள் இந்த கழக ஆட்சி அமைந்தவுடன் முதல்ல உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி தருவேன், உங்களுடைய கோரிக்கை நியாயமானது, உங்களுடைய கோரிக்கை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றப்பட வேண்டியது அப்படின்னு சொன்னாங்க. உங்களுடைய கோரிக்கை மட்டும் இல்லை, உங்களுடைய நீங்கள் கேட்கக்கூடிய விதமும் சரியானதுன்னு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இருந்தும் எங்களுடைய கோரிக்கை இன்னும் 4.5 வருஷம் முடிஞ்சு எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றி தரலை. இது எங்களுக்கு ரொம்ப மனவேதனை தருது. எங்களுடைய கல்வி பணியை இது பாதிக்குமோ அப்படிங்கிற ரொம்ப மன கஷ்டத்தோடு தான் சொல்கிறோம். நாங்கள் இன்றைக்கி எங்களுடைய வாழ்வாதாரத்தில் வந்து பாதிப்படைஞ்சு அப்படின்னா எங்களுடைய கல்வி பணியும் பாதிக்கப்படும். எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வித்தரம் பாதிக்கப்படுவோம்னு எங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. எந்த ஒரு வேலையுமே வந்து மன தைரியம் இல்லாமல் மன கஷ்டத்தோட வேலை பார்த்தோம் அப்படின்னா அந்த வேலை முழுமையடையாதுங்கிறது தான் உண்மை. எங்களுடைய கோரிக்கை உண்மை தானே, எங்களுடைய கோரிக்கை நீங்கள் சரியானது ஏற்றுக்கிட்டீங்கல்ல, நீங்கள் 2 தடவை நாங்கள் போராடும் பொழுது கைப்பிடிச்சி நாங்கள் அந்த கோரிக்கை நிறைவேற்றணும்னு சொன்னீங்க தானே. நீங்கள் சரின்னு சொன்னது இப்போ நீங்கள் கொடுத்த வாக்குறுதி சரியானது தானே. அப்படி இருக்கும்பொழுது அந்த வாக்குறுதி 4.5 வருஷமும் நிறைவேற்றவில்லையே, என்ன காரணம்? நாங்கள் இத்தனை நாள் 7 நாளாச்சு இன்னையோட குடும்பத்தோட வந்து இங்கே கஷ்டப்பட்டு இருக்கோம். இந்த மாநில தலைநகர் கஷ்டப்பட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு புத்தாண்டு இருந்தால் கூட இந்த புத்தாண்டைக்கு மீறி நாங்கள் எங்கள் புத்தாண்டை நாங்கள் வந்து புத்தாண்டை கொண்டாடலை. என்னைக்கு வந்து எங்களுடைய சமூகத்துக்கு சம ஊதியம் கிடைக்குதோ அன்னைக்கு தான் எங்களுடைய உண்மையான புத்தாண்டு. குறிப்பாக எப்பொழுதுமே இந்த கல்வி கற்றுத்தரக்கூடிய இவர்களுக்கே இந்த நிலைமைனா மன உளைச்சல் இருக்கான்னு சொல்கிறாங்க. இவர்களை பொறுத்தவரை ஒரே ஒரு கோரிக்கை என்னவென்றால் இவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும், அப்பொழுதுதான் அவர்களுக்கு புத்தாண்டாக இருக்கும் என்று கூறுகிறார்கள்.
மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை மீண்டும் ஒரு சென்னை ரவுண்டப் நிகழ்ச்சியில் பார்க்கலாம்.